இருக்கின்றவராய் இருக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக மீண்டும் வரப்போகிறவர். ஆமென். வருகின்றவர். ஹல்லேலூயா. அவரை நம்ம எதிர்நோக்கி கொண்டு நம்ம போனோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தின்படி வாழ்வதில்லை, நம்ம ஏசப்பாக்காக வாழ்கிறவராக இருக்கணும். ஆமென், ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். பாடுமா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். இருக்கின்றவராய் இருக்கின்றவர், மீண்டும் எனக்காய் வருகின்றவர். ஆராதிப்பேன், ஓ ஆராதிப்பேன் உம்மையே. கைகளை உற்சாகமா தட்டி பாடுவோமா? ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன், இனியும் தாங்கி நடத்திடுவீர். இதுவரை என்னை, வாய்களை திறந்து பாடுவோமா? இதுவரை என்னை நடத்தினவர், இனிமையும் என்னை தாங்கி நடத்துகிறீர். ஆமென். இனியும் தாங்கி நடத்திடுவீர், கைவிடாமல் தாங்குகிறீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவன், பார்வோனின் சேனைக்கு தப்புவித்தீர். பார்வோனின் சேனைக்கு அழிவில் இருந்து காக்கின்றீர். ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் உம்மையே. கர்த்தர் என் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன். ஆமென். நம்ம கர்த்தர் என் ஏசப்பா என்னோட மேய்ப்பராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில நம்ம செய்தி கேட்டோம், கரத்தை பிடித்து வழி நடத்துறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சும்மா விட்டு விடல, இங்க போ அங்க போன்னு சொல்கிறவர் இல்ல, நம்ம கரத்தை பிடித்து நம்ம கூடயே வருகின்றவராய் இருக்கிறார். நல்ல மேய்ப்பர் அவர். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறீர். உள்ளுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர்.
தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் எழும்பி உற்சாகமா, ஹல்லேலூயா, உற்சாகமா எழும்பி கைகளை எல்லாம் அவருக்கு நேரம் உயர்த்துருங்க. பார்த்துலாம், கண்களை மூடிருங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன். நீங்க பாடுங்க. ஆராதிப்பேன் நம்ம ஜீவனுள்ள தேவனை. சொல்லுங்க. ஆராதிப்பேன் உம்மையே என் மேய்ப்பரை. ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே. இதுவரை என்னை நடத்தின தேவன் இனியும் தாங்கி நடத்திடுவே. இதுவரை என்னை நடத்தின ஷபலரதா இனியும் தாங்கி நடத்திடுவே. இனியும் தாங்கி நடத்திடுவே. சொல்வோமா? கைவிடாமல் தாங்கிடுவீர். ஆமென். ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் Thank you Jesus. கர்த்தரின் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன். அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறீர். கர்த்தரின் மேய்ப்பர், தாழ்ச்சி அடையேன். அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறீர். அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறீர். புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றீர். அவரை பார்த்து, அவர் முகத்தை பார்த்து, thank you Jesus. ஆராதிப்பேன் உம்மையே என் தேவனே. ஆராதிப்பேன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரை நோக்கி பாடுவோமா? நீரே பரிசுத்த தெய்வம், பரிசுத்த தெய்வம், நீரே பரிசுத்த தெய்வம், நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர் சொல்லுமா? பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே.
பலியானார் நம்மை மீட்க. அணுகவே முடியாத பரிசுத்த தேவன் பலியானார் என்னை மீட்க. பாவியாக இருந்த என்னை பரிசுத்தமாக்கினாரே. கல்வாரி மரணத்தினார் அவர் தகப்பனானார். பாடுவோமா, சொல்வோமா? கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார். மீண்டுமாய் சொல்வோமா? கல்வாரி மரணத்தினால், கல்வாரி மரணத்தினால் அவர் என் தகப்பனானார். என்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பன் என் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க. விசுவாசத்தோடு பாடுவோமா? அவர் மரித்தார், அவர் ஜெயித்தார், நாம் நீதிமான்கள். ஹல்லேலூயா. நீதிமானானோம். Thank you. அவர் மரிக்க நாம் ஜெயிக்க. மீண்டுமாய் அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். விசுவாசத்தோடு அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். அவர் மரிக்க நாம் ஜெயிக்க நீதிமானானோம். கல்வாரி மரணத்தினால் அவர் நம் தகப்பனானார். 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 அவரை பார்த்து சொல்லுமா? Thank you, Jesus. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. உம்மை போல் வேறொரு தேவன் இல்லை. நீரே நீர் மாத்திரமே. பரிசுத்தர், நீங்க பாடுங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். மீண்டுமாய் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. நீரே நீர் மாத்திரமே.
பலமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமை சொல்லுங்க, வல்லமை அவருக்கு, எல்லா ஞானமும் ஐஸ்வர்யமும் அவருக்குரியது. ஆமென். உமக்கே உரியதே. ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. மீண்டுமா இயேசுவே, ஷபலரதலரத கபபபா, மகிமைக்கு பாத்திரரே. மீண்டுமாய் சொல்லுமா இயேசப்பா, இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. குட்டி ஜெபம் பண்ணிடுவோமா? சின்ன ஜெபம் பண்ணிடுவோம். கரங்களை உயர்த்தி கண்களை மூடி, ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா. சொல்லுங்கள், வாய் திறந்து. குட்டி பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்கள், ஆண்டவரே என் கூட பேசுங்க. பெரியவங்களும் சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. உங்களுடைய வார்த்தை வசனங்கள் எனக்கு நேராய் கடந்து வரட்டும். நீர் பேசட்டும், நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சரி, இப்பொழுதும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வரவேற்கலாம். க்ளோரி, க்ளோரி. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சின்ன பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவங்க எல்லாம் சேர்ந்து கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. உங்களுக்கு நல்லவராக இருக்கிறாரா? உங்களுக்கு சகலத்தையும் கொடுக்கிறவர் அவர் தான், இல்லையா? உங்களுக்கு யார் கொடுக்கிறா? ஞானத்தை யார் கொடுக்கிறா? கர்த்தரை அறிகிற அறிவு ஞானத்தின் ஆரம்பம். நமக்கு அறிவை தருகிறவர், ஞானத்தை தருகிறவர், புத்தியை தருகிறவர், விவேகமாய் செயல்படக்கூடிய கிருபையை தருவர். எல்லாமே ஆண்டவர் தான். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை ஒரு விசை கூட கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. தேவன் இந்த நாளிலும் அருமையான அன்பு பிள்ளைகளோடு அவர் இடைபடுவார், பேசுவார். நம்ம இந்த நாளிலே விசேஷித்த வண்ணமாய் அந்த இரத்தத்தின் இயேசு சிந்தி கல்வாரி சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மகத்துவத்தை, மேன்மையை, அது எனக்கு என்ன எல்லாம் செய்யும் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இரத்தத்தை பார்த்தா யாருக்கெல்லாம் பயம்? அல்லேலூயா. ஆனால் மனுஷ இரத்தத்தை பார்த்தா தான் நமக்கெல்லாம் பயம் வரும், இல்லையா? இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கிற இரத்தம். எல்லாவித காரியங்களிலிருந்தும் நம்மை பாதுகாப்பதற்கு இயேசுவின் இரத்தமே பயன்படுத்தப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசை கூட என் தேவன் அந்த இரத்தத்தின் மகத்துவத்தை நமக்கு விளங்க பண்ணும்படியாய் நம்ம ஒரு விசை கூட தேவ சமூகத்தில் இணைந்து, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே, அது யாருக்காக சிந்தப்பட்டதா? சொல்லுங்க. எனக்காக சிந்தப்பட்டது. சொல்லுங்க. எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம். யாருக்காக சிந்தப்பட்ட இரத்தம்? எனக்காக சிந்தப்பட்ட இரத்தம். அல்லேலூயா. எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தானே? ஒரு 2 ஸ்டான்ஸா பாடிட்டு நம்ம அப்படியே மெசேஜுக்குள்ள கடந்து போகலாம். ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வள்ள ரத்தமே, இயேசுவின்
இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விளையேற பெற்ற வள்ள இரத்தமே. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே எனக்கு விளையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல இரத்தமே. சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து சுத்தமான சாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே. இரத்தமே உங்க சத்தம் வரட்டும். சத்தமா விலையேற பெற்ற வல்ல இரத்தமே. இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே விலையாக சிந்தப்பட்டதே. ஹல்லேலூயா. யாருக்கு விலையாக சிந்தப்பட்டதெல்லாம்? யாருக்கு விலையாக சிந்தப்பட்டது? உங்களுக்காக விலையாக சிந்தப்பட்டது. இந்த இரத்தத்தின் மேன்மையை குறித்து, இந்த இரத்தத்தின் மகத்துவத்தை குறித்து, இந்த இரத்தத்துக்கு எவ்வளவெல்லாம் வல்லமை உண்டு என்பதை அந்த நாட்களிலே நாங்கள் போகிற அந்த சிபிஎம் சர்ச் அந்த நாட்களிலே பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் இரத்தத்தை குறித்து அவங்க உச்சரித்து கொண்டே இருப்பாங்க. என்ன செய்வாங்க? இயேசுவின் ரத்தம் ஜெயம். அவங்க துணி துவைச்சானாலும் சரி, இல்லை அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், சமைத்து கொண்டிருந்தாலும் சரி, அவங்க மற்ற வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும் சரி, எப்பொழுதுமே அவங்க ரத்தத்தை கிளைம் பண்ணுவாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லி எப்பொழுதும் வாய் அசைந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ உள்ள பிள்ளைங்கள்கிட்ட கண் மட்டும்தான் செஞ்சிட்ருக்கு. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? கண் மட்டும்தான் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏன் கண் அசையுது? மொபைல் ஃபோன். ஏன் கண் அசையுதுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லேப்டாப் எல்லாத்தையும் வச்சுட்டு மெயினாக அதுதான், இல்லையா? அன்னைக்கு பரிசுத்தவான்களுடைய வாய் அசைந்தபடியினால தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ரட்சிப்புக்கு காரணமாய் அவர்கள்லாம் விளங்குனாங்க. ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தை உச்சரித்து 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 ஒவ்வொரு நாளும் அந்த இரத்தத்தின் மகத்துவத்தை அவங்க சரீர பிரகாரமாகவும் அவங்க உணர்வு பிரகாரமாகவும் அவங்க வாழ்க்கையிலே அதை அனுபவித்தபடியினாலே அவர்கள் எப்பொழுதும் இரத்தத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்னைக்கு மொபைல் ஃபோனு தான் உங்கள்கிட்ட பேசுது, இல்லையம்மா? அது பேசுது, உங்கள் கண்ணு மட்டும் அசைது வாய் மூடிக்குது. ஆமாம் தானே? ஆமாவா இல்லையா? வாலிப பிள்ளைங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையாம்மா? ஹல்லேலூயா. நம்ம இனி வரும் நாட்களில் பயங்கர கொடூரமான காலத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஆனபடியினால இந்த இரத்தம் இல்லாமல் நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடையவே கிடையாது. ஒரு பரிசுத்தவான் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த ஒரு சொட்டு இயேசு சிந்தின ஒரு சொட்டு இரத்தத்துக்கு இந்த சூரியனை பார்க்கிலும் இந்த பூமியை பார்க்கிலும் அந்த ஒரு சொட்டு இரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட ஒரு வாலிபன் சரீரத்தில் 4.7 to 5.7 அல்லது 6 லிட்டர்ஸ் அளவுக்கு என்ன இருக்குமா? என்ன இருக்கும்? ரத்தம் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ அந்த
அந்த காலத்தில் நல்ல புஷ்டியாக நல்ல ஆரோக்கியமாக ஜீசஸ் இறக்கும்போது, அவருக்கு கல்வாரி சிலுவையில் அறையப்படும் போது அவருக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பிள்ளைங்க சொல்லுங்க? 33.5 இல்லையா? அப்போ நல்ல வாலிபன், புஷ்டியான வாலிபன் அவர். அவருக்குள்ள நிச்சயமாய் 6 லிட்டர்ஸ் என்ன இருந்திருக்கும். ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் அவர் யாருக்காக சிந்தினாரு? எனக்காக. சொல்லுங்க, எனக்காக. அப்போ ஒரு சொட்டு ரத்தத்துக்கு அந்த பரிசுத்தமான் சொல்லுகிறார், சூரியனை பார்க்கிலும் இந்த பூமியை பார்க்கிலும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. நம்ம ரத்தத்துக்கு இல்லைங்க. நம்ம ரத்தம் பாவ ரத்தம். நம்ம ரத்தத்தை மண்ணு போட்டு மூடிடுவாங்க இல்லையா? ஆனால் இயேசுவின் ரத்தம் ஈர ரத்தம். அது உங்களுக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. இந்நாள் வரையும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது உங்களுக்காக, எனக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அந்த ரத்தத்தினால தாங்க நமக்கு மீட்பு. அந்த இரத்தத்தினால தான் நமக்கு பாவ மன்னிப்பு. அந்த இரத்தத்தினால தான் நம்ம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அந்த இரத்தத்தினால தான் நம்ம நீதிமான்களாய் மாற்றப்பட்டு இருக்கிறோம். அந்த இரத்தத்தினால தான் அவருடைய பிள்ளையாய் நாம் முத்திரையிடப்பட்டு இருக்கிறோம். அவருடைய இரத்தத்தின் நிமித்தம் தான் நாம் நித்திய ராஜ்யத்துக்குரியவர்களாகவும் நாம் மாறப்போகிறோம் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ரத்தத்துக்கு எவ்வளோ பெரிய மகத்துவம், மகிமை உண்டு. இனி அதெல்லாம் நாம் என்ன செஞ்சிட்டோம்? நாள்பட நவீன காலம். என்ன காலம் இது? பழைய காலமெல்லாம் தொலைந்து போய்விட்டது. இது நவீன காலம். அதனால எல்லார் கையிலும் இப்போ என்ன இருக்கு? கண்ணும் என்ன செய்யுது? கண்ணு தான் பேசிக்கிட்டு இருக்கு, வாய் பேசுறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவினால அறிக்கை செய்ய வேண்டும். எப்போதும் நாவு என்ன செய்யணும்? சும்மா இருக்கவே கூடாது. நாவு என்ன செய்யணும்? இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணிட்டு இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அது அந்த நாட்களில் மட்டும் அந்த ஈர ரத்தமாய் பரிந்து பேசுகிற ரத்தமாய் இல்லை. இந்த நாட்களிலும் சமீபத்தில் சிபிஎம் சர்ச்சில் ஒரு பாஸ்டர் ஒரு மகளுக்கு 6000 லேகியோன் பிசாசு பிடித்திருந்தது. பயங்கர சேட்டை, அடி தடி புடி தான், யாரை பார்த்தாலும் அடிச்சிடும். அப்போ ஒரு நாள் அவர் அந்த ஹோம்லே வச்சு ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. ஜெபிச்சிட்டு ஒரு நாள் ஆராதனையில் அதை சேஷ்ட பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஒரு பரிசுத்தவான் பக்கத்தில் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சுட்டு இவர் ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கார். இங்கே ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இரத்தத்தை குறித்ததான பாடல்களை பாடி 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 ஆராதிக்கிறார்கள். அப்பொழுது ஆவியானவருடைய நடத்துதல் பிரகாரமாய் இந்த நடத்தி கொண்டு இருக்கிற அந்த போதகர் அந்த சகோதரிடத்தை கடந்து போய் அவர் தலையிலே கை வைத்து அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த லேகியோன் பிசாசு 6000 பேய்கள் அவரை அந்த சகோதரியை விட்டு நீங்கி போனது. இவர் கடந்து வந்துட்டார். கடந்து வரும்போது பார்க்குறாரு, அவர் ட்ரெஸ் எல்லாம் ஒயிட் ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸில் ஸ்ப்ரிங்கிள் பண்ண மாதிரி பிளட் அப்படியே இருக்குது. இவருக்கு எப்படி, அந்த மகளுக்கும் ஒரு அடியும் இல்லை, எனக்கும் ஒரு அடியும் இல்லை, ஒன்றுமே இல்லை, ரத்தம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை, எப்படி என் ட்ரெஸ்ஸில் இவ்வளோ ரத்தம் ஸ்ப்ரிங்கிள் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்து அவரும் என்னமோன்னு சொல்லிட்டு திரும்பி எல்லாம் முடித்து கூட்டம் முடித்து அந்த லேடி திரும்பி வர்றாங்க. எல்லாத்தையும் முடிச்சோன்னே திரும்பி வராங்க. வந்து சொல்கிறாங்க, என்ன 6000 லேகியோனை உன்னால் என்ன செய்ய முடியாது? துரத்த முடியாது. அதனால ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? உன் மேலே அவர் ரத்தத்தை போட்டுட்டாரு. என்னால் அங்கே இருக்க முடியலை, நான் ஓடி போயிட்டேன், இப்படி தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க. புரியுதுங்களா? அது ஈர ரத்தம். ஈர ரத்தம் இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசுகிற ரத்தமாக இருக்கிறது. உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? உங்களுக்கு எல்லா வித காரியங்களும் அந்த இரத்தத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுவின் இரத்தத்தை நாம் எப்பொழுதும் என்ன செய்யணும்? ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
இயேசுவை குறித்து, இயேசுவின் இரத்தத்தை குறித்து பாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை குறித்து பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தை குறித்ததான வசனங்களை ஒவ்வொரு நாளும் நம் தியானிக்கிறவர்களாய், உச்சரிக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்மை சத்துரு ஒருபோதும் தொட முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கெச்சமனையில் எந்தெந்த இடத்துலலாம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் எங்கெங்கெல்லாம் ரத்தம் சிந்தினாரோ அத்தனைக்கும் ஒரு காரியம் உண்டு. காரணம் இல்லாமல் அவர் எந்த இடத்துலையும் ரத்தம் சிந்தலை. அல்லேலூயா. முத எங்கம்மா சிந்தினாரு? அல்லேலூயா. எங்க சிந்தினாரு? கெச்சமனையில். ஏன் சிந்தினாரு? எப்படி வந்தது அந்த ரத்தம்? யாராவது அடிச்சாங்களா? இல்லை. வியர்வை வியாகுலப்பட்டு அவர் அழுகும்போது வியர்வை என்ன செஞ்சது? இரத்தத்தின் பெருந்துளியாய் விழுந்தது. அல்லேலூயா. இது பிதாவாகிய தேவனுக்காக அவர் சிந்தின ரத்தம். இதை வேத ஆராய்ச்சியாளர்கள் சொன்னதை நான் உங்களுக்கு என்னுடைய கருத்து கிடையாது. வேத ஆராய்ச்சி அநேக புக்கில் படித்த போது வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், அது தேவனுக்காக, பிதாவாகிய தேவனுக்காக சிந்தப்பட்டது. ஏன் தெரியுமா? மனுஷனாகிய நம்மை அவர் நீதி இல்லை ஆசாரிய கூட்டமாக மாற்றும்படியாய், நம்மளை ஆசாரிய பிரீஸ்டா நம்மளை மாற்றும்படிக்காய் அவர் முதல் சிந்தின ரத்தம் யாருமே தொடாம, யாருமே அடிக்காம, அவர் வியர்வை பெருந்துளியாய் வந்து விழுந்தது. எதற்கு தெரியுமா? நம்மளை ஆசாரிய கூட்டமாய் மாற்றுவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது ரத்தம் காய்பா ஹவுஸில், காய்பா மத குரு தலைவரான பிரதான ஆசாரியனான காய்பா அவங்க வீட்டில் சிந்தின ரத்தம் எதற்காக என்று சொல்லி பார்ப்பீங்கன்னா, நம்ம கிறிஸ்துவம் என்பது மதம் கிடையாது. சொல்லுங்க, கிறிஸ்துவம் என்பது மதமா? மதத்தை யார் உருவாக்கினா? மனுஷன்தான் உருவாக்கினான். அந்த மதம், இந்த மதம், இந்த மதம், இதெல்லாம் ஆரம்பத்தில் மதமே கிடையாது. மதத்தை உண்டாக்கினவன் மனுஷன். ஒரு மனுஷன் பரிசுத்தமாய், நீதியாய், உண்மையாய், உத்தமமாய் வாழுவதற்கு அவர் நமக்கு வழியை சொல்லிக் கொடுப்பது தான் கிறிஸ்துவம். கிறிஸ்துவம் என்பது ஒரு மதம் அல்ல. அப்ப இந்த பிரதான ஆசாரியனுக்கு மதத்தின் மேல் இருந்த பற்றை, மதத்தின் மேல் இருந்த அந்த காரியத்தை உடைக்கும்படியாய் இயேசு அந்த காய்பா ஹவுஸில், காய்பா வீட்டில், அந்த மத குரு தலைவனான காய்பா வீட்டில் இரத்தத்தை சிந்தினார். மதத்தை உடைத்தார். மதம் அல்ல, மதம் வந்து மனிதனால் உண்டாக்கப்பட்டது என்பதை உடைப்பதற்காக அவர் காய்பா வீட்டிலே இரத்தத்தை சிந்தினார். மூன்றாவது எங்க சிந்தினார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிலாத்துவின் அரண்மனையிலே கொண்டு போய் அவரை வாரினால் அடிக்கிறார்கள். வாரினால அடித்தார்கள். அந்த வாரினால் அடிக்கப்பட்ட 39 கசையடிகள், 39 கசையடிகள் எதற்காக என்று சொன்னால், என கண்பான தெய்வ பிள்ளைகளே, பிலாத்து அவரை ஒப்புக்கொடுக்க மனதில்லாமல் தான் ஒப்பு கொடுத்தார். அது நம்முடைய சரீரங்களில் இருக்கிற 39 வகையான ஃபேமிலிஸ், 39 ஃபேமிலிஸில் இருக்க அந்த நோயின் கூறுகளை நம்மை விட்டு நீக்கும்படிக்காய் அவர் இரத்தத்தை சிந்தினார். அவர் இரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு இரத்தம் சிந்துதலுக்கு என்ன உண்டு? ஒரு மீனிங் உண்டு. அடுத்தது, கால்களிலே, கைகளிலே, அப்பர் பாட்டில் உள்ள முழு இரத்தமும் சிந்தப்பட்டாதான் அது மரணம் சம்பவிக்கும். ஆனபடியினால அப்பர் பாட்டில் உள்ள எல்லா இரத்தமும் வழியும்படியாய் கைகளிலே ஆணி. அல்லேலூயா. லோவர் பாட்டில் இருக்க எல்லா இரத்தமும் சிந்துபடிபடியாய் கால்களிலே ஆணி. அல்லேலூயா. அடுத்தது நம்ம முள்முடி சுமந்தது எதற்காக? சாபக்கட்டுகளை உடைக்கும்படியாக. அல்லேலூயா. அதுவரையும் சாபமில்லாமல் இருந்த அந்த தேசத்தில்
எப்போ சாபம் வந்தது? மனிதன் கீழ்ப்படியாவின் நிமித்தம் சாபம் வந்தது. அல்லேலூயா. அந்த சாபத்தை முறிப்பதற்காக அவர் என்ன செஞ்சார்? முள்முடி தாங்கினார். வேத விற்பனர்கள் சொல்றார்கள் 24 கூர்மையான பாய்ச நிறைந்த அந்த முள் என்ன செஞ்சுச்சான்? அவர் பிரெயினை தொலைச்சி அவருடைய கண்ணுக்குள்ளே வந்து அவர் நர்வஸ் சிஸ்டத்தை எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிச்சு. நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணிச்சு. அதில் இருந்து அவர் நமக்கு அந்த சாபத்திலிருந்து, ஏன்னா சிந்தையில் தான் நமக்கு எல்லா பாவங்களும் வருது, எண்ணத்தில் தான் எல்லா பாவங்களும் உண்டாகுது. அதனால் அந்த நர்வஸ் சிஸ்டத்தையே அவர் உடைத்து அவர் ஜெயித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியா கடைசியா அவர் எங்கே குத்துனாங்க? எங்கே குத்துனாங்க சொல்லுங்க பார்க்கலாம். விழாவில் குத்துனோன்னா பாருங்க, கம்ப்ளீட்டாக ரத்தம் வெளியே வந்துருச்சா அப்படின்னு பார்க்குற, அவர் இறந்துட்டாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் என்ன செஞ்சாங்க? விழாவில் ஈட்டினால் குத்துனாங்க. ஒரு வியாகுலப்பட்டு இது பண்ணும்போது நிச்சயமாக அதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கோம்? ரத்தம் போயிருக்கும். அந்த ரத்தத்தையும் எடுக்கும்படியாய் கடைசி நிமிஷத்துலேயும் அந்த விழாவிலே குத்தி அந்த ரத்தமும் இருக்கக்கூடாதுன்னு தான் ரத்தமும் தண்ணீருமாய் அது வெளிவந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேள்விப்பட்டிருக்கேன், அது உள்ளேயே வெடிச்சிருச்சுன்னா வேண்டாத பொருள்லாம் வயிற்றுக்குள்ளே கலந்துரும், அதனால இமீடியட்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இது வெடிச்சிருச்சுன்னா மிகுந்த ஆபத்து உயிருக்கே. அதையும் என்ன செஞ்சார்? கிளியர் பண்ணார். அப்போ சிந்துதல், ரத்தம் சிந்துதல் என்று சொன்னால் ஒவ்வொரு ரத்தம் சிந்துதலுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம் இல்லாமல் அவர் ரத்தம் சிந்தவே கிடையாது. ஹல்லேலூயா. 7 இடத்துல எதுக்கு சிந்தினார்னு இப்போ கிளியர் ஆயிட்டிங்களா? கிளியர் ஆயிட்டிங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இரத்தத்தின் மகத்துவத்தை இன்றைக்கு நம்ம பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியின் கடைசி பகுதி, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது கடைசி காலம். கடைசி காலத்தில் சாத்தானவன் யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி வஞ்சித்து வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனபடியினாலே நீங்க வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால, சாட்சியின் வசனத்தினால அவனை ஜெயிக்க முடியும். யாரெல்லாம் இதை நம்புறீங்க? யாரெல்லாம் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. கடைசி நாட்கள். ஏன்னா அன்பு பிள்ளைகளே, உங்கள் மேலே பெரிய ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். வாலிப பிள்ளைகள் மேலும் சரி, சிறு பிள்ளைகள் மேலும் சரி. யோவேல் 2:28 படி, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், உன் குமாரர்கள் குமாரத்திகள் என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். வாலிபர்கள் என்ன செய்வாங்க? தரிசனங்களை காண போறீங்க. இனி என்ன சம்பவிக்க போகிறது, என்ன நடக்க போகிறது, என்ன அங்கே காரியங்கள் இனி எங்கள் குடும்பத்தில், தேசத்தில், சபைக்குள்ள இனி என்ன காரியங்கள் நடக்க போகிறது என்பதை தேவன் தரிசனமாய் உங்களுக்கு கொடுக்க உங்களை தான் நியமித்து வைத்திருக்கிறார். மூப்பர்கள் சலித்தவர்கள் அல்ல, அவர்களும் சொப்பனங்களிலே அநேக காரியங்களை உங்களுக்கும் தேவன் வெளிப்படுத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை அறிந்த சாத்தான் இன்னைக்கு இந்த சிறு பிள்ளைகளையும் வாலிப பிள்ளைகளையும் வஞ்சிக்கும்படியாய் அவன் திசை திருப்பி நடத்தி கொண்டு இருக்கிறான் என்பதுதான் உண்மை. ஹல்லேலூயா. ஆனபடியினால நீங்க ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் தான் நீங்க என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்க முடியும். பாருங்க, இந்த அமெரிக்க தேசத்தில் ஒரு குடும்பத்தில் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர்க்கப்பட்டவர்கள். ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த வாலிப பையன் வெளியில் போய் தங்கி படிக்க வேண்டியது இருந்தது.
அந்த நாட்களில் என்ன செய்வாங்கன்னா மொபைல் ஹவுஸ், மொபைலில் அதாவது கார் மாதிரி இருக்கும், மொபைலாகவும் இருக்கும், அங்கே எங்கே வேணால் நிறுத்திக்கலாம், அதில் அவங்க தங்கலாம், வீடு மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தங்கி அவர்கள் படித்து கொண்டு இருக்கிற வேளையில் ஒரு நாள் என்ன செஞ்சுதான், இவங்க வெளியே போன வேளையில் எல்லாம் கலைக்க, ஆனால் ஒரு பொருளும் காணாமல் போல, எல்லா பொருளும் கலைந்து கிடக்கிறது. திரும்பி வந்து பார்த்தாங்கன்னா எல்லா பொருளும் கலைந்து கிடக்கிறது. என்ன ஆச்சின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு ஒரு பொருளும் காணாமல் போல, எல்லாமே இருக்கு, ஆனால் என்ன ஆச்சு தெரியலை. செகண்ட் டைம் அந்த பையன், அந்த அந்த ஆவிக்குரிய பையன் என்ன செஞ்சான்னா படுத்திருக்கும்போது அந்த கரிய ஒரு பிசாசின் ஆவி வந்து அங்கே அலைகழித்து பயமுறித்து, உடனே இவன் பைபிளை எடுத்துக்கிட்டு அந்த மொபைல் வீட்டை விட்டுட்டு வெளியே ஓடி வந்தான். ஓடி வரும்போது அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி, அம்மா, சின்ன வயசில் அவங்க அம்மா என்ன செய்வாங்களாம், எப்போ பார்த்தாலும் அவன் மேலே ரத்தத்தை தெளித்து ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது அந்த பிள்ளை என்ன, அம்மா உங்களுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் ரத்தத்தை என் மேலே தெளிக்காதீங்க, பேசாதீங்க. ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த பிள்ளைக்கு என்னது, அது குறித்ததான ஒரு இதில் சின்ன வயசு வரையும் அப்படி தான் வளர்த்தாங்க. ஆனால் வாலிப பையன் வரும்போது அதை நிராகரித்தான். அதை அநாகரிகமாய், அது சரியில்லை அப்படிங்கிறது போல் அவன் நிராகரித்தான். ஆனால் என்ன நடந்தது தெரியுங்களா? பிசாசு சோதிக்கும் போது அவன் ஓடி மொபைல் எடுத்துட்டு, அம்மா இந்த மாதிரி ஒரு காட்சியை நான் கண்டேன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி, ஒன்றும் இல்லைடா, நீ வா, வீட்டுக்கு வா, ஒரு ஆயிலில் நான் ப்ரே பண்ணி தரேன், இயேசுவின் ரத்தத்தை கொடுக்குறேன், நீ கொண்டு போய் பூசு, அந்த இடத்துல ஒன்றும் தாக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க மம்மி அதை ப்ரே பண்ணி கொடுத்தாங்க. அங்கே போய் அந்த மொபைல் ஹவுஸில் அவன் தெளித்த போது அதுக்கு பிறகு பிசாசின் தொந்தரவே இல்லை. உங்களுக்கும் பிசாசின் தொந்தரவு இருக்கா? வேண்டாத காரியங்களை உங்கள் சிந்தையில் கொண்டாந்து போடுறானா? வேண்டாத எண்ணத்தை உங்கள் சிந்தையில் பயமுறுத்துகிற கனவுகளை கொண்டு வந்து போடுறானா? பயமுறுத்துகிற ஆவிகள் உங்களுக்குள்ளே கடந்து வருதா? எது வந்தாலும் சரி, இன்னைக்கு தேவ சமூகத்தில், ஆண்டவரே அந்த ரத்தம் என் மேலே விழட்டும், அந்த ரத்தம் என் மேலே விழட்டும், அந்த ரத்தம் என் மேலே விழட்டும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிளைம் பண்ண தேவ ஆவியானவர் உங்களுக்கு பெரிய ஒரு பாதுகாப்பை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் உங்களை பாதுகாக்க முடியும். ஆனால் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் கிளைம் பண்ணும்போது அந்த ரத்தமே உங்களை பாதுகாக்கிறதாக இருக்கிறது. அந்த ரத்தமே உங்களுக்கு எல்லாவித பாதுகாப்பையும் கொடுத்து உங்களை சேஃப்டியாக கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு அந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம் இப்படியாய் பின்பகுதி சொல்லுது, பிசாசானவன் தனக்கு கொஞ்சம் காலம் மாத்திரமே உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். அப்ப அன்பு வாலிப செல்வங்களே, உங்களுக்கு ஆபத்து இருக்கிறது. இந்த பூமியில, பாவமான இந்த பூமியில சத்துரு யாரை வஞ்சிக்கலாமோ என்று சுற்றி வகை தேடி தெரிந்து கொண்டு இருக்கிறபடினாலே உங்களுக்கு இந்த பூமியில ஆபத்து வரும். அப்ப இந்த ஆபத்தை நீங்க எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்னா, ரத்தத்தை பத்தி பேசணும். ரத்தம்தான் உங்களுக்கு மீட்பு, ரத்தம்தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பை கொண்டு வரும், ரத்தம்தான் உங்களை நீதிமானா மாற்றும், ரத்தம்தான் உங்களை பரிசுத்தப்படுத்தும், ரத்தம்தான் உங்களை பரலோகம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்துகிறதா இருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. சிந்தையில் அசுத்தம் வருதா? எண்ணத்தில் அசுத்தம் வருதா? கண்களில் அசுத்தம் வருதா? நீங்கள் பேசுகிற வார்த்தையில் அசுத்தம் வருதா? உடனே நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவரே அந்த பரிசுத்த இரத்தத்தை கொண்டு என்னை நாவுகளை கழுவுங்க, என் கண்களை கழுவுங்க, என் சிந்தையை கழுவுங்க, எண்ணத்தை கழுவுங்க, ஒவ்வொன்றையும் கழுவுங்க. ஏன்னா பாவமான உலகத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கனால, எப்பக்கம் திரும்பினாலும் பாவம் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறபடினால ரத்தம் ஒன்றுமே உங்களை பாதுகாக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லணும், என்னை ரத்த கோட்டைக்குள்ளே வைத்து கொள்ளுங்கப்பா. அதனால தான் அழகாக அவர் பாடியிருக்காரு, ஃபாதர் பெக்மன்ஸ் அவங்க, நேசரின் ரத்தம்
ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாடுங்க. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து. பாடிக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரத்தம் உங்க மேல விழணும். அந்த ரத்த கோட்டை உங்க மேல வரணும். ஒரு பாதுகாப்பின் வளையத்துக்குள்ளே நீங்க வரணும். வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, அந்த ரத்த கோட்டைக்குள்ளே தேவன் உங்களை வைத்துக் கொள்ள வேண்டும். உலகம், மாமிசம், பிசாசு ஒன்றும் உங்களை மேற்கொள்ள கூடாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கொச்சைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானா, யாருக்கு அஞ்சிடுவேன். அவர் என் வாழ்வின் பெலனானா, யாருக்கு பயப்படுவேன். அவரை என் வாழ்வின் பெலனானா, யாருக்கு பயப்படுவேன். ரத்த கொச்சைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கொச்சைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. ரத்தம் எப்படியெல்லாம் உங்களை பாதுகாக்குது. பயத்தை நீக்க வேணுமா? ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு பாதுகாப்பு வேணுமா? ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. சமீபத்தில் ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, ஒரு ஒரு வாலிப பெண் தன் எக்ஸாமை முடிச்சுட்டு அவ ஒரு குறுகிய ஒரு வழியாக அவர் போக வேண்டும். அந்த இடம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் அடர்த்தியான காடு போன்று இருக்கும். அப்போ அந்த மகள் அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு அவர் கடந்து போகும்போது பார்த்தேன்னா அந்த வழியில் ஒரு முரடன் பயங்கர தோற்றத்தோடு, அவனை பார்க்கவே பயமாக இருக்குது. அவன் பார்வை ஒரு அருவருப்பாக இருந்தது. உடனே இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. ஆனாலும் இயேசுவின் ரத்தம் என் மேலே ஆண்டவரே, நெருங்காது சாத்தான் என்று சொல்லி இந்த பாடலை முறுமுறுத்து கொண்டே அவள் தைரியமாய் நடக்க ஆரம்பித்தாள். நடந்து போய்விட்டாள், கடந்து போய்விட்டாள். அதே சமயம் இன்னொரு பெண் வந்தா, அதே வழியாக வந்தாள். வந்தனையும் அந்த பெண்ணை பிடித்து அவன் பலாத்காரம் பண்ணி வேதனைப்படுத்தி கடைசியில் இந்த பெண்ணுக்கு அது தெரியும். அந்த தப்பிச்சு போனான் பாருங்க, அந்த இயேசுவின் இரத்தத்தை பூசிக்கொண்ட அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கிடைத்ததல்லவா. அந்த பெண்ணுக்கு இந்த சம்பவம் தெரிய வந்த போது இவ போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால், எனக்கு அந்த மனுஷனை தெரியும், நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் காமிங்க, நான் என்ன செய்கிறேன், அதை அந்த மனுஷன் யார் என்று நான் காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சப்ப இவன் தான், நீ அவனை பிடிச்சிட்டு அவன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்பா முதல்ல இந்த பொண்ணு போச்சாமே, ஏன் அந்த பொண்ணை ஒன்றும் செய்யலை அப்படின்னு கேட்டப்போ அந்த பையன் சொன்னானா, அப்பா அந்த பிள்ளைய நான் என்ன செய்ய முடியும், 2 பக்கமும் பெரிய பலவான்கள் அந்த பிள்ளையோட கூட போனாங்க. யாரு? உயரமான மனிதர்கள் என்ன செஞ்சாங்க, அந்த பிள்ளையோட கூட போனாங்க. நான் என்ன செய்ய முடியும், அந்த பிள்ளைய பயமாக இருந்தது அப்படின்னு அந்த முரடன் சொன்னானா. அப்போ ரத்தம் நடந்த சம்பவம், இந்த நாளிலே நடந்த சம்பவம். அல்லேலூயா. அப்போ ரத்தம் உங்களை எவ்வளவாய் பாதுகாக்கிறது. நீங்கள் ரத்தத்தை கிளைம் பண்ணி போகும்போது தேவ தூதர்களை உங்களுக்கு துணையாய் அனுப்புகிற அந்த ரத்தம் உங்களை பாதுகாக்கிற ரத்தம். அல்லேலூயா. அன்றைக்கு இஸ்ரவேல்
ஜனங்கள் அடிமைத்தன கட்டுக்குள்ளே இருந்தபோது, பார்வோனின் அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்க அவர்களை விடுவிக்கும்படியாய் மோசே என்கிற தாசனை அனுப்பி வாதைகளை அனுப்புகிறார். கடைசியாக ஒரு வாதை. அந்த வாதை என்ன என்று சொன்னால், தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் மாண்டு போகும், ஆடு மாடுகள் எது இருந்தாலும் சரி மாண்டு போகும் என்று சொல்லி சொன்னார். உடனே அதுக்கு அடையாளமாய், அதுக்கு நிழலாட்டமாய், நீ ஒரு வயது ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அதை அடித்து அந்த வீட்டில் இருக்க பிள்ளை, அந்த வீட்டின் மேலே என்ன செய்ய, நிலைக்கால்களிலும் 2 சட்டங்களிலும் அந்த இரத்தத்தை பூசு. சங்கார தூதன் அதற்குள்ளே உட்பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கே, தேவன் சொல்லி செய்த காரியத்துக்கே அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கும் என்று சொன்னால், இது மாதிரி அல்ல, இது நிஜம், இது பச்சை ரத்தம். இன்னைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டிருக்கிற இயேசுவின் ரத்தம் எவ்வளவு பாதுகாப்பை கொடுக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன், அந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸாக, ஒருவேளை எகிப்தியர் கூட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் கூட இனி இத்தனை வாதையில் எவ்வளோ காரியங்களை அவங்க பார்த்துருப்பாங்க. பயந்து வந்து தம் ஃப்ரெண்ட்ஸோட என்ன செஞ்சுருப்பாங்க, அந்த அந்த வீட்டுக்குள்ள ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள அடைக்கலம் புகுந்திருப்பார்கள். அத்தனை பேரையும் அந்த இரத்தத்தை அடையாளமிட்டு அந்த வீட்டை தாண்டி என்ன செய்ய, உள்ளே பிரவேசியாதபடி, வாதை உள்ளே வராதபடி அந்த சங்கார தூதன் கடந்து போனான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பான தெய்வ பிள்ளைகளே, அப்போ அந்த இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், நம்ம இயேசுவின் இரத்தத்துக்கு எவ்வளவு வல்லமை இருக்கும். அது நிழலாட்டமாய் நமக்கு காமிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ஊரே அழுகுரல் கேட்குது. ஊரில் என்ன கேட்குது? அழுகுரல். எல்லாம் தலைச்சன் குழந்தைகளும் மாண்டு போய்விட்டார்கள். எல்லா மாடுகள் முதல் கொண்டு ஒரு பரம்பரையில் பாருங்க, தாத்தா தலைச்சன் குழந்தையா இருப்பார், அப்பா தலைச்சன் குழந்தையா இருப்பார், பிள்ளைங்க தலைச்சன், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தலைச்சனா இருந்திருப்பாங்க. அத்தனை ஒரு வீட்டில் 4-5 சாவு எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. அத்தனை கூக்குரல் எழும்புகிறது, சத்தம் எழுங்குது, மரண ஓலம் எழும்புகிறது. ஆனால் இரத்தம் பூசப்பட்ட இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வீடுகளுக்குள்ளே அவர்கள் சந்தோஷமாய் சமாதானமாய், அவர்கள் எந்த ஒரு அழிவும் இல்லாதபடிக்கு பாதுகாக்கப்பட்டது. எந்த இரத்தம்? ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம். ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தம். அந்த இரத்தத்துக்கு ஆண்டவர் சொல்லி செய்த காரியத்துக்கு அவ்வளவு வல்லமை. ஒரு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்துக்கே இவ்வளவு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு அந்த உத்தரவாதம் இருந்தால் ஒன்றும் இல்லைங்க. ராகாப்பை வாசித்து பாருங்க. ராகாப் ஒன்றும் இல்லை, அவங்க வேசி. அவங்களுக்கு பட்டமே கொடுக்கப்பட்டது என்னது? வேசி. எபிரேயரில் எழுதும்போது கூட ராகாப் என்கிற வேசி என்று தான் தலைப்பு கொடுத்து எழுதுகிறார். அல்லேலூயா. பட்டத்தை பின்னால் போட்டு தான் எழுதுறாங்க. அல்லேலூயா. அந்த மகளை பாதுகாத்தது எதுங்க? ஹல்லேலூயா. பாருங்க, அவங்கள மாத்திரமல்ல, அவங்க மொத்த குடும்பத்தையும் என்ன செஞ்சாங்க? பாதுகாத்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேசத்துக்கு அந்த ராகாப் சொல்றாங்க, இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் நாங்கள் உங்களை பற்றி கேள்விப்பட்டு, இப்படி ஒரு பெரும் கூட்டம் வருகிறது, அவர்கள் வல்லமையாய் சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கடந்து வந்தவர்கள், சிவந்த சமுத்திரத்தை பிளந்து கடந்து வந்தவங்க, உங்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு திகில் பிடித்து இருக்கிறது, எங்களுக்கு பயமும் நடுக்கமும் இருக்கிறது. ஏன் என்று சொன்னால், ஹல்லேலூயா, உங்களை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்போ உங்களை பார்த்து கேள்விப்படுகிறவர்கள், நீங்க கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொன்னால், உங்கள் மேல் அந்த இரத்தம் இருக்கும் என்று சொன்னால், மற்றவங்க என்ன செய்யணும்? பயப்படணும், திகில் வரணும்,
பயம் வரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நம்ம வாழணும். ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை பேசுங்க, ரத்தத்தை குறித்ததான பாடலை பாடுங்க, ரத்தத்துக்குரிய எல்லா வார்த்தைகளையும் எடுத்து நீங்கள் தியானித்து ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க வேண்டும். அப்போ உச்சரிக்க உச்சரிக்க சாத்தான் என்ன செய்ய மாட்டான்? அந்த இடத்துல இருக்கவே மாட்டான். அல்லேலூயா. இன்னொரு சாட்சி கூட நான் கேட்டேன். என்னன்னா, ஒரு வீட்டில் எப்போதும் அவங்க ஆராதித்து துதித்து தேவனை மகிமைப்படுத்தி இரத்தத்துக்கான ஒரு பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். பக்கத்தில் ஒரு பிராமின் வீடு இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்களாம், ஒரு நாள் இவங்க குடும்ப ஜெபம் பண்ணல, பாட்டு பாடல, ஒன்றும் பாடல இந்த கிறிஸ்தவர்கள். அப்போ அவர் வந்து கேட்டாரா, இன்னைக்கு ஏன் நீங்கள் பாட்டு பாடலை, இன்னைக்கு ஏன் நீங்கள் ஜெபம் பண்ணலை அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னாரா, எங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம், அதனால நாங்கள் பாடலைன்னு சொன்னாங்களாம். அப்போ அவர் சொன்ன சாட்சி என்ன தெரியுங்களா? அவர் சொன்னாரா, ஒரு நாள் நான் மரணத்துக்கு ஏதுவாய், தூக்குக்கு நேராய், என் வாழ்க்கையெல்லாம் முடிந்து விட்டது, இனி ஒன்றுமில்லை, இதுதான் முடிவு என்று சொல்லி நான் தூக்குக்கு நேராய் போய்கொண்டு இருக்கும்போது நீங்கள் பாடின பாடல் அல்லவா, அந்த இரத்தத்தை குறித்து நீங்கள் பாடின பாடல் அல்லவா, நீங்கள் ஜெபித்த ஜெபம் அல்லவா எனக்கு அன்னைக்கு என்னை பாதுகாத்தது, என்னை பாதுகாத்தது. நீங்கள் ஏன் ஜெபத்தை விட்டீங்க? ஜெபத்தை விடாதீங்க, பாடுற விடாதீங்க, திரும்பி பாடுங்க என்று சொல்லி, என்ன வந்தாலும் சரி நீங்கள் பாடுங்க, ஜெபத்தை ஏறெடுங்க. அன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேன், அன்னைக்கு அந்த ரத்தம் என்னை விடுதலை ஆக்கிறது. அன்றிலிருந்து யாருக்கும் தெரியாமல் நான் தனிமையாய் முழங்கால் படியிட்டு என் இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையாய் நான் வாழுகிறேன். நீங்க ஜெபிக்கிற ஜெபம், உள்ள இருந்து ஜெபிக்கிற ஜெபம் எவ்வளவு வேலை செய்துன்னு பாருங்க. அந்த இரத்தத்தின் மகிமை எவ்வளவாய் வேலை செய்து அந்த 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 தெருவில் அசுத்த ஆவிகள் அலைகிறது, சில சம்பவங்கள் நடக்கிறது என்று கேள்விப்படுகிறீர்களா? நீங்கள் இரத்தத்தை குறித்து, தேவனை குறித்து நீங்கள் பாடி ஆராதித்து துதித்து வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை உச்சரிக்கும் போது அந்த தெருக்களிலே அந்த ஆவிக்கு இடமே இருக்காதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுடைய இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. அது பாதுகாக்கிற இரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ 2 வேவுக்காரர்கள் ராகாப் வீட்டை நோக்கி போகிறார். வீட்டை நோக்கி போகும்போது தான் அந்த அரசனுக்கு எப்படியோ இந்த காரியம் தெரிந்து விட்டது, உன் வீட்டுக்கு வேவுக்காரர்களை வந்திருக்கிறார்களா என்று சொல்லி அவர்கள் தேடி வருவதற்கு முன்பதாக இவர்களை கொண்டு அவள் மறைத்து வைத்துவிட்டு, அவர்கள் இங்கே வந்தார்கள் உண்மைதான், ஆனால் போய்விட்டார்கள் என்று சொல்லி அவரை அனுப்பிவிடுகிறார். அனுப்பிவிட்ட பிறகு அவள் மேல் அறையிலே போய் அவர் சொன்ன காரியம், நிச்சயமாய் தேவன் உங்களுக்கு இந்த எரிகோ பட்டணத்தை ஒப்பு கொடுப்பார், நிச்சயமாய் உங்களுக்குத்தான் அதை ஒப்பு கொடுப்பார். எங்களுக்கு உங்களை குறித்ததான திகிலும் பயமும் எங்களை பிடித்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் உங்களை மறைச்சி நான் பாதுகாக்கிறேன், எனக்கு ஒரு உத்தரவாதம், எனக்கு ஒரு அடையாளத்தை நீங்க என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்னையும் என் குடும்பத்தையும் என் தாய் தகப்பனையும் என்னுடைய சொத்துக்கள் என்னுடைய உடைமைகள் அனைத்தையும் நீங்க என்ன செய்யணும், பாதுகாக்கணும். ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு அவர்கள் போகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கூட வாசிச்சா உங்களுக்கு இன்னும் நல்ல தெளிவா தெரியும். யோசுவா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், 8ஆம் வசனத்திலிருந்து தொடர்ந்து நீங்க வாசிப்பீங்கன்னா அவங்களுடைய சம்பவம் எல்லாம் அதில் சொல்லப்பட்டு இருக்கிறது. பாருங்க, அந்த மனுஷர் படுத்துக் கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவரிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும். கர்த்தர், இந்த நம்பிக்கையை பாருங்க, என்னைக்கோ 40 வருஷத்துக்கு முன்னால நடந்த சம்பவம் ரெட்சியை பிளந்தது.
40 வருஷத்துக்கு முன்னால கேள்விதான் பட்டாங்க, போய் பார்க்கல, பைபிளை வச்சு படிச்சுக்கிட்டு இல்லை, அவங்க கேள்விதான் பட்டாங்க. 40 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட அந்த 40வது வருஷத்துல, அதுக்கு 39 வருஷத்துல முன்னால நடந்த ஒரு சம்பவத்தை அவங்க கேள்விப்படுகிறார்கள். கேள்விப்பட்டு அதை குறித்து என் தேசத்துக்கு ஒரு பயமும் நடுக்கமும் திகிலும் எங்களை பிடித்திருக்கிறது என்றும், இந்த தேசத்தை கர்த்தர் உங்களுக்கென்றே ஒப்பு கொடுத்தார் என்றும், அங்கே குடிகளெல்லாம் சோர்ந்து போயிருக்கிறார்கள் என்றும் அன்றைக்கு அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, எமோரியரின் 2 ராஜாக்களுக்கும் சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததை நாங்கள் கேள்விப்பட்டோம். அல்லேலூயா. கேள்விப்பட்ட போது என்ன நடந்ததா? வசனம் 11 வாசிங்க. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரை உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கும் தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான ஒரு அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு இந்த மனுஷர் என்ன செய்றாங்க? இவங்களுக்கு தெரியும், அன்னைக்கு பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும் போது எங்கள் வீட்டு நிலைக்காலிலெல்லாம் நாங்கள் இரத்தத்தை பூசினோம், அதனால தான் சங்காரத்துடன் உட்பிரவேசியாதபடி எங்களை பாதுகாத்தான். அதுக்கு அடையாளமாய் இப்போ ஆடை வெட்ட முடியாது, ஆனபடியினால அந்த இரத்தத்துக்கு அடையாளமாய் ஒரு சிவப்பு நூலை என்ன செய்கிறாங்க? அந்த கயிற்றிலே கட்டி விடுகிறார்கள். வாசிப்போம். அவர்கள் கயிற்றினாலே ஜன்னல் வழியா இறக்கிவிட்டார். 17. அப்பொழுது அந்த மனுஷர் அவரை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்திலே உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும் உன் வீட்டு வாசலில் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னுடனே வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி ஒரு அடையாளத்தை கேட்டு அவங்க வாங்கிட்டு அந்த எரிகோ கோட்டையை தகர்க்கிற அந்த நாளிலே அவர்கள் அந்த கயிற்றின் எந்த கயிறில் அவங்க இறக்கி விட்டாங்களோ அந்த ஜன்னலில் என்ன செஞ்சாங்க? சிவப்பு நூலை கட்டி வைத்தாங்க. அந்த சிவப்பு நூலை பார்த்து அவர்களை அந்த அழிக்காதபடி, அந்த எரிகோ கோட்டை எப்படி விழுந்ததுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். 6 நாள் என்ன செஞ்சாங்க? சுற்றி வந்தாங்க. 7ஆம் நாள் என்ன செஞ்சாங்க? 6 முறை சுற்றி வந்து 7ஆம் முறை சுற்றும் போது எக்காலத்தை ஊதி ஆர்ப்பரித்து அவர்கள் துதித்த வேளையிலே அந்த எரிகோ கோட்டை அப்படியே தகர்ந்து விழுந்தது. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த ராகாப் என்கிற வேசியின் வீடு அந்த அலங்கத்தின் மேலே கட்டப்பட்ட அந்த வீடு இன்றைக்கும் அடையாளமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சிவப்பு நூல் கட்டப்பட்ட அந்த குடும்பத்தையும் தாய் தகப்பன் சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன செஞ்சார்? பாதுகாத்தார். வேத ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, அது தகர்ந்து அப்படி இப்படியெல்லாம் விழலையாம், பூமி பிளந்து 2 சேரியட், 2 குதிரை வண்டிகள், பெரிய சேரியட், கிங் போடுற அந்த சேரியட் 2 போகிற அளவுக்கு அந்த மதில், அவ்வளவு பெரிய மதில் என்ன செஞ்சிச்சான்? பூமி பிளந்து அப்படியே உள்வாங்கி கொண்டது. ஆனால் ராகாப் இருந்த அந்த இடம் மாத்திரம் இன்றைக்கும் அப்படியே அடையாளமாய் நிறுத்தப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. சத்தியம் எவ்வளவு உண்மை! இது கட்டுக்கதை அல்ல. இன்றைக்கி நீங்கள் இஸ்ரேல் போனீங்கன்னா என்ன செய்யலாம்? அந்த காட்சியை அடையாளமாய்
இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த இரத்தத்துக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, 1900 ஆண்டுகளிலே வாழ்ந்த ஒரு சகோதரி, நியூசிம், அவங்க பேர் என்னது, மிஸ்ஸஸ் சி நியூசிம்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி. அவங்க ஆல்மோஸ்ட் டெத் கண்டிஷனுக்கு போயிட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவருக்கு ஜீவனை தந்து தப்பித்தவர்கள். அவர்கள் ஒரு தடவை அந்த 1900 ஆண்டுகளிலே ஒரு பெரிய ஒரு எல்லோ ஃபீவர்னு ஒரு ஃபீவர், இந்த காலரா அந்த மாதிரிலாம் வருது இல்லை, அது மாதிரி ஒரு எல்லோ ஃபீவர் வந்துட்டு, அந்த எல்லோ ஃபீவர்லேருந்து தப்பிக்கும்படியாய் அவங்க நல்லா ரத்தத்தை கிளைம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு வந்தது, ஆனால் ரத்தத்தை கிளைம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த நோய் அப்படியே யாருமே தப்பிக்க முடியாத ஒரு நோய், அப்படி வந்த நோயிலேருந்து அவங்க தப்பிக்கப்பட்டாங்க. தப்பிக்கப்பட்ட உடனே அவங்க செஞ்ச ஒரு காரியம், ஒரு வீட்டுக்குள்ளே, அந்த நாட்களில் எப்படி இங்கே இந்த லாக்டவுன்லாம் இருந்தது நமக்கு கொரோனா வரும்போது, அது மாதிரி ஐசோலேட் பண்ணி தனியாக வச்சுருவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது என்பதை அரசாங்கம் சொல்லி அந்த அடையாளப்படுத்தி விடுவார்கள், அந்த வீட்டுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. இப்படி இருந்த சமயத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே 5 பேருக்கும் அந்த எல்லோ ஃபீவர் வந்துருச்சு. 5 பெட்டில் படுத்திருக்காங்க. ஆனால் இந்த சகோதரி உள்ளே பிரவேசித்து ஒவ்வொரு பெட்டு முன்னாலையும் நின்று ரத்தத்தை கிளைம் பண்ணி, ரத்தத்தை சொல்லி ரத்தத்தின் பாடல்களை பாடி, ரத்தத்துக்குரிய வசனங்களை சொல்லி இயேசுவின் ரத்தம் ஜெயம் 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 என்று சொல்லி அவங்களையும் உச்சரிக்க வைத்து, என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாள்லையே, ஒரே ஒரு 2-3 நாள்லையே அவங்க நல்ல குணமாகி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, தப்பி பிழைத்துட்டாங்க. அந்த நோய் வந்தவங்க ஒருவரும் தப்பவே இல்லை அந்த மாதிரி சூழ்நிலையில். ஆனால் ரத்தத்தை கிளைம் பண்ணும்போது அவங்க என்ன செஞ்சாங்க, தப்பிக்கொள்ளும் போக்கையும் வரத்தையும் உண்டு பண்ணுகிற கர்த்தர் அந்த இரத்தத்தினாலே பெரிய ஒரு விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என கண்பானவர்களே, அப்போ ரத்தம் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அந்த இரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை. ரத்தம் இல்லாமல் நம்ம சும்மா போவோன்னா நமக்கு எவ்வளவோ ஆபத்து. இந்த காலத்தில் எத்தனை ஆபத்துகள் வாலிப பிள்ளைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் சரி. அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தை கிளைம் பண்ணும்போது நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நோயிலிருந்து பாதுகாக்கணுமா, ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. உங்கள் சிந்தைக்கு பாதுகாப்பு வேணுமா, ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. கண்ணுக்கு பாதுகாப்பு வேணுமா, ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. உங்களுடைய சகல காரியத்துக்கும் பயம் வருதா, நடுக்கம் வருதா, ஒரு திகிலான காரியத்தை பார்க்குறீங்களா, ரத்தத்தை கிளைம் பண்ண நமக்கு அந்த ரத்தத்தின் வல்லமை, ரத்தத்தின் மகத்துவம், ரத்தத்தின் வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும். ரத்தம் உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பை தரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அதே போல் நமக்கு பரலோகம் செல்லுவதற்கும் நித்திய ஜீவனை நாம் அடைவதற்கும் ரத்தம் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முறை அந்த ஹிப்பி மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிப்பீஸ், அந்த நாளில் நாங்கள் பார்த்துருக்கோம். ஹிப்பீஸ் அசிங்கமாக எதை வேணால் மாட்டிக்குவாங்க. இங்கே பெரிய 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 ஆபரணங்கள், ட்ரெஸ்ஸு கண்ணாப்பினான்னு இருக்கும். ஒரு பார்க்க டீசெண்டாகவே இருக்க, முடியை இதுவரையும் வளர்த்துருப்பாங்க, தாடியை இதுவரையும் வளர்த்துருப்பாங்க, ட்ரெஸ் கோடு வித்தியாசமாக இருக்கும், குளிக்க மாட்டாங்க, அசுத்தமாக இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையே அசுத்தம். அவங்க வாழ்க்கை என்னது, அசுத்தத்தில் வாழ்வாங்க. அசுத்தம் பண்ணுறது தான் அவங்க வேலையே. ஹிப்பி மூமெண்ட்டு இப்படி அமெரிக்காலெல்லாம் அதிகமாக இருந்த நாட்கள் அந்த நாட்கள். அப்படிப்பட்ட மூமெண்ட்டில் இருந்த ஒரு அசிங்கத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டுகிற எல்லா வேசித்தனமும் எல்லா காரியமும் அங்கே இருக்கும். அப்படிப்பட்ட இடத்திலே வாழ்ந்த ஒரு மகள், அவள் இயேசுவை அறிந்து அவள் ரட்சிக்கப்பட்டாள். அவள் இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டாள். ரட்சிக்கப்பட்டு அந்த பாவ வாழ்க்கையை விட்டு
அவள் பரிசுத்தமாய் வாழ்ந்தாள், நீதியாய் வாழ்ந்தாள், உண்மையாய் வாழ்ந்தாள். அந்த குடும்பத்து அந்த 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 ஹிப்பி மூமெண்ட்ஸில் ஒரு குரூப்பாக இருப்பாங்க. அப்படி பரிசுத்தமாக வாழ்கிறதெல்லாம் கடினமான ஒரு காரியம். ஆனால் இந்த மகள் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஒவ்வொரு நாளும் ரத்தத்தை கிளைம் பண்ணி பரிசுத்தத்தை காத்து கொண்டு உண்மையாய் உத்தமமாய் அந்த ஹிப்பி மூமெண்ட்டில் இருந்தாங்க. ஒரு நாள் ஆண்டவர் அந்த மகளுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தாராம். அந்த மகள் ஒரு தரிசனத்தை பார்க்குறாங்க. என்ன பார்க்குறாங்கன்னா, பரலோகத்தில் ஆபிரகாம் எல்லாத்தையும் மறித்து போனவர்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அந்த லைனில் நிற்கிறாங்க. ஆபிரகாம் ஒவ்வொருத்தட்டையாக கேள்வி கேட்டிருக்கார். நீ எதனால் நீ ரட்சிக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் சொன்னாங்க, நான் இப்படி சத்தியத்தை சொன்னேன், சத்தியத்தை கேட்டேன், இப்படி வந்தேன் அப்படி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காரியம் நான் ஆண்டவருக்காக கொடுத்தேன், ஆண்டவருக்காக இதை செஞ்சேன், இந்த ஊழியம் செஞ்சேன், அந்த ஊழியம் செஞ்சேன், இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்களாம். இவங்களெல்லாம் ஆபிரகாம் என்ன செஞ்சிட்டாரு, நீ போன்னு தள்ளி விட்டுட்டார். அதை இந்த மகள் மட்டும் தனியாக நின்னாங்களாம். இந்த மகள் வரும்போது இந்த மகள் சொன்னாங்களாம், நீ எதனால் ரட்சிக்கப்பட்ட? என் பாவத்தை எல்லாம் இயேசு அவர் ரத்தத்தை கொண்டு கழுவுனார், அதனால நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் பாவியாக வாழ்ந்தேன், பாவத்துக்குள்ளே நான் வாழ்ந்தேன், என் பாவத்தெல்லாம் கழுவும்படியே அவருடைய ரத்தம் என் பாவங்களை எல்லாம் கழுவி என்னை பரிசுத்தமாக்குனது, எனக்கு இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது அப்படின்னு அந்த மகள் சொன்னாங்களாம். ஆபிரகாம் சொன்னா, உடனே உட்பிரவேசி. இப்படி ஒரு தரிசனத்தை அந்த மகளுக்கு காமிச்சார். அல்லேலூயா. அப்போ நம்ம நித்திய ஜீவனை அடையும் போது கூட நமக்கு என்ன பாதுகாப்பை தரும்? ரத்தம்தான் பாதுகாப்பை தரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தினால தாங்க நமக்கு பாதுகாப்பு. நித்திய நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுமா, அங்கேயும் உங்களுக்கு என்ன பேசும்? ரத்தம் தான் பேசும். ரத்தம் தான் ஒரு விடுதலை கொடுக்கும். ரத்தம் இல்லாமல் நமக்கு விடுதலையே கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால அவர் ரத்தத்தை ஒவ்வொரு நாளும், அது நம்மை சுத்திகரிக்கிற ரத்தம், நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ரத்தம், நம் மீட்பின் ரத்தம் அது. ஹல்லேலூயா. நீதிமானாய் மாற்றினது அந்த ரத்தம் தான். நான் இன்னைக்கு நீங்களும் நானும் வந்து உட்கார்ந்துருக்கிறது அவர் ரத்தத்தை அடைக்கலமாய் வைத்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினால நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு இனி உங்கள் வாயில் வரதெல்லாம் என்ன செய்யணும்? பயம் வருதா? திகில் வருதா? இல்லை ஒரு காரியத்தை பார்த்து நீங்கள் பயப்படுறீங்களா? உடனே என்ன சொல்லணும்? உங்கள் வாயில் என்ன சொல்லணும்? வாயை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா, சத்தமா. இந்த ரத்தம் உள்ள பாடலெல்லாம் நீங்கள் பைகாட் பண்ணி வச்சுக்கணும். புரியுதாமா? இயேசுவின் ரத்தத்தை குறித்ததான எல்லா பாடலையும் நீங்கள் என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். எல்லா வித ஆபத்திலிருந்தும் வெற்றியை தருவது அந்த ரத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த ரத்தத்தை கிளைம் பண்ண உங்களுக்கு விடுதலை கடந்து வரும் நிச்சயமாய். ஹல்லேலூயா. அதனால சோர்ந்து போகாம, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சே, இப்படி வந்துருச்சே, நான் இதுலேருந்து எப்படி இயேசுவின் ரத்தத்தை கிளைம் பண்ணி உங்கள் சிந்தையில் இருக்க அசுத்தமோ, எண்ணத்தில் இருக்க அசுத்தமோ, எந்த காரியமோ நீங்கள் என்ன செய்ய முடியும்? ரத்தத்தை கொண்டு நீங்கள் கழுவ முடியும். கண்களில் இச்சை வருதா? நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே என் கண்களில் உங்கள் ரத்தத்தை பூசி இந்த பாவ இச்சைக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. சிந்தையில் வருதா? சிந்தையில் பூசி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களால் முடியாது, ஆனால் இயேசுவின் ரத்தத்துக்கு அந்த வல்லமை உண்டு. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானதை பேசுகிற ரத்தம் இன்றுக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் அமர்ந்து அந்த ரத்தம் நமக்காக என்ன செஞ்சு கொண்டிருக்கு? பேசிக்கொண்டே இருக்கு, பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. அது காஞ்சி போன ரத்தம் அல்ல, அது ஈர ரத்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் தெளிக்கப்படும் ரத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வேதனை வருதா, துக்கம் வருதா, நோய் வருதா, பாடுகள் வருதா, நிந்தைகள் வருதா, எது வந்தாலும் சரி ரத்தத்தை கிளைம் பண்ணி என்னை பாதுகாக்குங்க. சின்ன குட்டி பிள்ளைங்களாம் ரத்தத்தை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உங்களுக்கு ஒரு பயம் வந்தா, திகில் வந்தா, ஏதாவது குறித்து பயந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? ரத்தத்தை
கிளைம் பண்ணணும். இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான். அல்லேலூயா. எனக்காக இயேசு ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தையும் சிந்திருக்க. அந்த 7 இடத்துல சிந்தின ரத்தம் ஒவ்வொரு காரணத்தோடு சிந்தப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அல்லேலூயா. இப்படி ரத்தத்தினாலே வரும் மகிமையை, மகத்துவத்தை, வல்லமையை நாம் தியானிக்க 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 அந்த இரத்தத்தினால உண்டாகிற பாதுகாப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. என கண்பான தீப பிள்ளைகளே, சோர்ந்து போயிடறாங்க. எதை கண்டுமா? இனி வரும் காலம் பொல்லாத காலம். இனி வரும் நாட்களில் நீங்கள் ஒருவேளை கொள்ளை நோய் வரும், நில அதிர்வுகள் வரும், பசி பஞ்சம் பட்டினி வரும், வேதனைகள் பெருகும், எல்லாமே வரும். எல்லா விதமான காரியங்களுக்கும் நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எல்லா வாதைகளுக்கும் நீக்கலாக்கி அவங்க தப்பிக்கப்பட்டது போல, ரத்தம் அவர்களை பாதுகாத்துவது போல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் ரத்தத்தை, நான் சொல்கிறேன், அந்த நியூஸிம் என்கிற அந்த அம்மையார் எழுதின ஒரு புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கெல்லாம் இந்த ரத்தம் பாதுகாக்கும், யாரை இந்த ரத்தம் பாதுகாக்கும்? லைஃப் ஸ்டைலே பாவமாக இருந்தால் யாருமே பாதுகாக்க முடியாது. லைஃப் ஸ்டைலே நான் சொல்கிறதெல்லாம் சரி, நான் செய்கிறதெல்லாம் சரி, நான் பாவம் செஞ்சுக்கிட்டே என்ன செய்வேன், இப்படித்தான் இருப்பேன். உங்கள் லைஃப் ஸ்டைலே பாவமாக இருந்தால் அந்த ரத்தம் ஒரு நாள் உங்களை பாதுகாப்பாது. சபைக்குள்ளே தான் இருப்பீங்க, சபைக்குள்ளே தான் இருப்பீங்க, எல்லாம் செய்வீங்க. ஆனால் அது பழக்க வழக்கமாயிடுது. உங்கள் செய்கை, உங்கள் கிரிகை, உங்கள் நடத்தை எல்லாமே பாவத்தின் ஸ்டைலாகவே இருக்கும். அப்படி இருந்தால் அந்த ரத்தத்தை கிளைம் பண்ணாலும் அது உங்களை பாதுகாக்காது. ரெண்டாவது, அவங்க எழுதின காரியம், சிறு பிள்ளைகள், பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம சிறு பிள்ளையிலிருந்து பிள்ளைகள் மேலே பரிசுத்த இரத்தத்தை ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், நைட்டு, இல்லைன்னா காலை நைட்டு ஒவ்வொரு நேரமும் அந்த இரத்தத்தை பிள்ளைகள் மேலே தெளித்து 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 நீங்கள் பழக்குவிப்பீர்கள் என்று சொன்னால், அவங்க சடன் ஏஜ் வரும்போது அதை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த இரத்தம் அவர்களை பாதுகாக்கும். மூன்றாவது அவங்க சொன்ன காரியம் என்னன்னு சொன்னால், அந்த இரத்தம், ஏன்னா பிசாசானவன் 24 ஹவர்ஸும் என்ன செஞ்சான், யாரை விழுங்கலாமோ என்று சுற்றி சுற்றி வகை தேடி திரிந்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம், விழித்திருக்கிறோமா? நான் அந்த தூங்கி எழுந்து விழிக்கிறத நான் சொல்கிறேன். நமக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும். ஏன்னா கடைசி காலத்தில் நிற்கிறோம். இனி என்ன சம்பவிக்கும், என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சட்ட திட்டங்கள்லாம் தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. யுத்தத்தில் நின்றுட்டு இருக்கோம். இது கடைசி காலம். அவர் வருகை மிக 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 சமீபமாக இருக்கிறது. ஆனபடினால ரத்தம் தான் உங்களை பாதுகாக்கும், ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். ரத்தமே உங்களை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்குகிறதா இருக்கிறது. நம்ம தூங்கிட்டு இருக்கோம், ஆனால் அவன் என்ன செய்கிறான், 24 ஹவர்ஸும் யாரை விழுங்கலாமோ. கடைசி காலம் சபையை வஞ்சிப்பான், சபையில் உள்ள ஜனங்களை வஞ்சிப்பான். யாரையெல்லாம் வஞ்சிக்கலாமோன்னு அவன் திட்டம் போட்டு வச்சு வஞ்சிக்க அவன் எத்தனிக்கிறான். அனுபடினால சபையும் சரி, சபை மக்களும் சரி, இந்த நாட்களில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இவங்களுக்கு தான் அந்த ரத்தம் என்ன செய்யும், யாருக்கெல்லாம் அந்த ரத்தம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ, விசுவாசித்து பாவ லைஃப் ஸ்டைலை மாற்றி நான் பரிசுத்தமாக வாழணும். கடைசி நாட்கள் பொய்யான மாயையை நமக்கு நாமே உடுத்தி கொண்டு நாம் இழந்து போகக்கூடாது. பரலோக ராஜ்யத்தை நம்ம இழந்து போக கூடாது. உண்மையோடு, உத்தமத்தோடு, நீதியோடு வாழ்ந்து, பரிசுத்தமாய் வாழ்ந்து, கர்த்தருடைய சத்தியத்தின்படி, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்க, சத்தியத்தின்படி வாழ்ந்து சத்தியத்துக்காக நின்று நாம் மரித்தோம் என்று சொன்னால், இயேசுவோடு கூட மரிக்கும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது கடைசி காலம். ஆனபடினால ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க. ரத்தமே ஒரு மிகுந்த பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கு எல்லா காரியத்திலிருந்து.
அப்படியே எழுந்து நிற்போமா? ஷமா நாமா தரபா கரபா கபா. எனக்கு அன்பான சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, பெரியவர்களே, ரத்தத்தை இப்போ கிளைம் பண்ண போகிறோம். ரத்தம் உங்கள் மேலே விழப்போகுது. நீங்கள் என்ன பாவ காரியம், ஒருவேளை உங்கள் கண்கள் சிந்தையில் ஒரு பாவம் இருக்கலாம், உங்கள் பார்வையில் பாவம் இருக்கலாம், இல்லை உங்கள் ஸ்டைலே அது லைஃப் ஸ்டைலே பாவமாக இருக்கலாம். உங்களை அறியாமல் அது ஒட்டி கொண்டு இருக்கலாம், உங்கள் மாம்சத்தில் ஒட்டி கொண்டு இருக்கலாம். அதையெல்லாம் இன்னைக்கு களைந்து போடும்படியா, எனக்கு தெரியல ஆண்டவரே, என்னை கழுவுங்க, பரிசுத்த ரத்தம் கொண்டு கழுவுங்க, என் கண்களை கழுவுங்க, என் காதுகளை கழுவுங்க, நான் பேசின வார்த்தைகளை கழுவுங்க, என் சிந்தைகளை கழுவுங்க, என் எண்ணத்தை கழுவுங்க. பரிசுத்தமாய் நான் வாழ, கடைசி காலம், இனி காலம் செல்லாது, பரிசுத்தமாய் வாழ்ந்து அவரோடு கூட நம்ம கடந்து போகணும். அதுதான் நம்ம நோக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற உபத்திரவங்களுக்கு, வரப்போகிற எல்லா காரியங்களுக்கும் தப்புவிக்கும்படியாய் அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கிறதா இருக்கிறதே. அந்த ரத்தத்தை கிளைம் பண்ணுங்க, கிளைம் பண்ணி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த ரத்தம் என் மேலே விழட்டும்பா, என் கண்களில் விழட்டும், என் சிந்தையில் விழட்டும், என் எண்ணத்தில் விழட்டும் அப்பா. எதெல்லாம் பாவமாக இருக்கோ அந்த கரையெல்லாம் கரை திரை அற்றவர்களாய், கற்புள்ள கன்னிகாய் அவருக்கு முன்பதாக நிறுத்தி கொள்ளும்படியாய் ஆண்டவர் விரும்புகிறபடியினாலே இப்போ பாடலாமா? அந்த நேசரின் ரத்தம் என் மேலே என்று பாடும்போது அந்த ரத்தத்தை அப்படியே ஃபீல் பண்ணணும். நீங்கள் உங்கள் மேலே ஒவ்வொரு சொட்டு ரத்தமாக விழப்போது. நான் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு எவ்வளோ வேல்யூ இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒரு சொட்டு ரத்தத்துக்கு என்ன வேல்யூ? இந்த உதிக்கிற சூரியனை பார்க்கிலும், இந்த பூமியை பார்க்கிலும் ஒரு சொட்டு ரத்தத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை பிதாவாகிய தேவன் அன்னைக்கு அறிந்திருந்தபடியினால தான் ஒருவேளை அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதனுடைய வேல்யூ தெரியாமல் ஏதோ ஆண்டவர் சொன்னார் நாங்கள் பூசிட்டோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் பிதாவாகிய தேவனுக்கு தெரியும், அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தமாக இருந்தாலும் அதனுடைய வேல்யூ எவ்வளவு மகத்துவமானது. அது சங்கார தூதனை உள்ளே பிரவேசியாதபடி பாதுகாக்கும் அந்த வல்லமை உள்ள ரத்தம் பிதாவுக்கு தெரியும். அதனுடைய வேல்யூ யாருக்கு தெரியும்னா பிதாவாகிய தேவனுக்கு அன்னைக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த ரத்தத்தை அவர் பூச சொல்றார். என் அன்பு பிள்ளைகளே, உங்க மேல அந்த பரிசுத்த இன்றைக்கு அதை விட உங்களுக்காகவே, உங்க பாவ சாப ரோக தரித்திரம் உங்களுடைய நோய்கள் எல்லாவற்றுக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறார். உங்க சிந்தையிலே ஏற்பட்ட அசுத்தம், கண்களிலே ஏற்பட்ட அசுத்தம், உங்க பேச்சிலே, வார்த்தையிலே, நடக்கையிலே, உங்க காரியங்களில் ஏற்பட்ட எல்லா அசுத்தத்தையும் நீக்குவதற்கு அந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ரத்தத்தின் வேல்யூ தெரியாதனால தான் இன்னைக்கு ரத்தத்தை குறித்து நம்ம பேச மாட்டேங்கிறோம். ஆனால் ரத்தத்தை அதிகமாய் வீட்டில் பாடுங்க, ரத்தத்தை அதிகமாய் பேசுங்க, ரத்தத்துக்குரிய வசனங்களை தியானித்து அதை ஒவ்வொரு நாளும் நீங்கள் உச்சரிக்கும் போது அது பெரிய ஒரு சந்தோஷத்தை, சமாதானத்தை, பாதுகாப்பை உங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கிறபடினாலே என் அன்பு பிள்ளைகளே, அந்த வார்த்தையை நம்ம பாடும்போது லிட்ரலாக நீங்கள் உணரணும், என் ரத்தம் என் மேலே விழுதுப்பா, என் பாவ கரைகளெல்லாம் நீக்குது, என்னை பரிசுத்தமாக்குது. இனி என் லைஃப்பில் பாவ ஸ்டைலாக இருந்த நான் இன்னைக்கு என் லைஃபே பரிசுத்தமாய் மாறுதுன்ற ஒரு உணர்வோடு அந்த பாட்டில் நம்ம பாட போகிறோம். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தான், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார், பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கொட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மீண்டுமாய், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். உணர்ந்து பாடுங்க
பார்க்கலாம். நேசரின் ரத்தம் என் மேலே வாயை திறந்து பாடுங்க. நெருங்காது சாத்தான் பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த குற்றைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த குற்றைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். ரத்த குற்றைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த குற்றைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. பாவத்து ஆத்மாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அந்த இரத்தம் உங்க ஆத்துமாவை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. வீட்டில் போய் வாசித்து பாருங்க. லேவியராகவும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. அதை குறித்து வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யுங்க. உங்க ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசித்திருங்க பார்க்கலாம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. சொல்லுங்க, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். உங்க ஆத்துமாவுக்கு பாவ நிவர்த்தி செய்யும்படி கட்டளையிட்டேன். ஆத்துமாவுக்காக பாவ நிவர்த்தி செய்கிறது இரத்தமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை ஒவ்வொரு நாளும் நீங்க சிந்தித்து செயல்படும் போது நிச்சயமாய் ஒரு விசேஷித்த பாதுகாப்பை கர்த்தருடைய ஆவியானவர் சிறு பிள்ளைகள் மேலும், வாலிபர் மேலும், முதியோர் மேலும் அவர் தந்து ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுத்து உங்களை பாதுகாக்க, இனி வரும் உபத்திரவங்களுக்கு, வேதனைகளுக்கு, எல்லாவித துக்கங்களுக்கும் நீக்கலாக்கி அவர் விடுவிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கிருபையுள்ள சத்திய வசனத்துக்கு உங்களோட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. இந்த ரத்தம் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் வந்த இரத்தத்தின் மகத்துவம், மகிமை, வல்லமை இந்த பிள்ளைகளின் ஒவ்வொரு பார்ட்லையும் பூசப்பட்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பூசப்பட்டு இவர்களுக்கு ஒரு விசேஷித்த பாதுகாப்பை சிந்தையிலோ, எண்ணத்திலேயோ, ஆவியிலோ, ஆத்மாவிலோ எந்த கரைதிரையும் இல்லாதபடிக்கு இவர்களை பரிசுத்தமாக்கி உமக்கு முன்பதாக ஒரு யுத்த வீராங்கனையாக, வீரர்களாக நிறுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த கிருபையுள்ள சத்திய வசனம் இவர்களில் அப்படியே நிறைவேறட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.